ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபீனா சமையல். இன்றைக்கி இஃப்தாருக்கு ஒரு ஸ்பெஷலாக வந்து ஒரு பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு டக்குன்னு செய்கிற ரெசிபி தான், ஈஸியாக செஞ்சிடலாம். நான் வந்து ஜீரக சம்பா அரிசி ஒரு 1/2 கிலோ எடுத்து நல்லா ஒரு 20 நிமிஷமாக ஊறிட்டுருக்குது. தக்காளி ஒரு 4 தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். மல்லி புதினா ஒரு கைப்பிடி, அப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. பச்சை மிளகா வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். 1/2 கிலோ சிக்கனை வந்து நல்லா கழுவி இப்போ தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த பக்கம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 டீஸ்பூன் போல், கரம் மசாலா கொஞ்சம் தேவையான அளவு எடுத்திருக்கேன். இந்த பக்கம் தாளிக்கிறதுக்கு ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாச்சி மொக்கு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பட்டைத்துண்டு, ஒரு கல்பாசி, அவ்வளோதாங்க. ஒரு தயிர் வந்து ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேங்க. இப்போ நம்ம பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பாத்திரம் வச்சாச்சு. பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமாக ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4லேருந்து ஒரு 5 டீஸ்பூன் போல். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் ஒரு கரண்டி, ஒரு சின்ன கரண்டியில் ஒரு கரண்டி வந்து நான் நெய் எடுத்திருக்கேங்க. நெய்யும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நெய்யும் இந்த எண்ணெயும் நல்லா காயட்டும். காஞ்சதும் நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்துருக்கோம் இல்லைங்களா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது வேறமாக செஞ்சிடலாங்க. இப்போ நல்லா எண்ணெயும் நம்ம நெய் ஊற்றுனதும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ சிக்கன் வாங்கி மட்டன்லேயும் இதே மெத்தேடில் செய்யலாம். இன்றைக்கி சிக்கன் வாங்கி சரி இந்த மாதிரி பிரியாணியாகவே செஞ்சிடலான்னு 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ வெங்காயம் உள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு பாருங்கள், இப்போ எல்லா வெங்காயத்தையும் சேர்த்தாச்சு. மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் தான் எடுத்திருந்தேன். இப்போ இது நல்லா வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வரட்டும். அந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை உள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவு கலர் மாதிரி வெங்காயம் வந்துருச்சு. இப்போ தக்காளியை உள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ பச்சை மிளகாவும் நான் வந்து ஒரு 6 பச்சை மிளகா, 6லேருந்து 7 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா தக்காளி ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு, நம்ம கரம் மசாலா உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் வந்து பிரியாணி மசாலா நாங்கள் வீட்லேயே அரைக்கிறது, அது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மல்லிப்பொடி 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் மிளகாப்பொடி. இது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா வந்து ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு மசாலா ரெடியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் தயிர் எடுத்திருக்கேன் இல்லைங்களா, அது வந்து ஒரு 200 மில்லி பக்கம் வரும். தயிர் நம்ம ஊற்றும் போது சாப்பாடு வந்து நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வரும். சிக்கனுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம தயிர் சேர்த்துக்கிறது. இப்போ நல்லா மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நான் எடுத்திருக்க சிக்கனை உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ சிக்கனை உள்ளே சேர்த்துனதும் நல்லா நம்ம கைவிடாமல் கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம உப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அதிகமாக கல் உப்பு தான் போடுவாங்க. கல் உப்பு இல்லாதனால நான் சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து நான் இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் அரிசி எடுத்தேங்க. அதுக்கு நான் ஒரு 3லேருந்து ஒரு 3.5 டம்ளர் தண்ணி பக்கம் வைக்கிறேன். ஒரு 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ராவே இருக்கட்டும்னு வச்சுருக்கேன் நான். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அரிசி, ஜீரக சம்பா அரிசி உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா இலக்கி விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா நம்மளுக்கு சாப்பாடு அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகி வர வரைக்கும் இருக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக சாப்பாடு எவ்வளோ இதாக வந்திருக்குன்னு. கொஞ்சமாக இப்போ தண்ணி இருக்குது. இப்போ தம் போட்டுக்கலாம். சிம்மில் வச்சு நம்ம தம் போட்டுக்கலாம். இந்த பக்கம் வந்து ஒரு பிரெட் அல்வா தாங்க. பிரியாணினா பிரெட் அல்வா இல்லாமையா? சரி பிரெட் அல்வா செய்யலான்னு சொல்லிவிட்டு இப்போ ஒரு பேன் எடுத்திருக்கேங்க. அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் 8லேருந்து ஒரு 10 பிரெட்டு பக்கம் எடுத்திருக்கேங்க. இப்போ அதை துண்டு துண்டாக கட் பண்ணியிருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கருக விடாமல் பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கலாம் ப்ரெட்டு. ரொம்ப நேரம்லாம் எடுக்காதீங்க இந்த பிரெட் அல்வா செய்கிறதுக்கு, டக்குன்னு செஞ்சிடலாம். சரி இஃப்தாருக்கு வந்து இன்றைக்கி பிரியாணியோடு சாப்பிட்டுக்கலாம், ப்ரெட்டு அதோட ஒரு ஸ்வீட் இல்லாமையான்னு சொல்லிட்டு தான் சரி பிரெட் அல்வா செஞ்சிடலான்னு டக்குன்னு செஞ்சிட்டோம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே இந்த மாதிரி பொரித்து எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேன் வச்சாச்சுங்க. வச்சுட்டு கொஞ்சமாக அதில் நெய் நான் ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றி நெய் நல்லா காஞ்சதும் இப்போ நம்ம எடுத்து வறுத்து வச்சுருக்க ப்ரெட்டு துண்டுங்களை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சுங்க. சேர்த்து ஒரு நிமிஷம் மட்டும் விட்டுட்டு நல்லா நான் ஒரு 300 மில்லி பக்கம் பால் நல்லா சுண்டை காய வச்சு எடுத்திருக்கேங்க. திக்கான பால்
அதை வந்து இந்த ப்ரெட்டுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து இது ஒரு 200 கிராம் போல் வருங்க. சர்க்கரையை இப்போ நான் அப்படியே உள்ளே சேர்த்துக்கிறேன். ப்ரெட்டு நல்லா ஊறி வரும் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஏலக்காய் வந்து நான் பொடியாகவும் போடலாம். நான் இந்த மாதிரி அந்த தனியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஏலக்காவும் உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி இப்போ லோ ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டுங்க ப்ரெட்டு. இந்த பக்கம் பிரியாணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. இந்த சைடு ப்ரெட் அல்வா நம்மளுக்கு சூப்பராக ரெடியாக பாருங்கள். நம்ம ஊற்றின நெய் நல்லா கக்கி வெளியே வருது பாருங்கள். அந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜு. இந்த பக்கம் பாதாம் ஒரு 5 பாதாம் குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் திராட்சை தான் எடுத்திருக்கேங்க. முந்திரி இருந்தால் முந்திரி சேர்த்துக்கலாம். நான் முந்திரி இல்லாதனால வெறும் திராட்சையும் பாதாமும் இப்போ நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அவ்வளோதாங்க, சூப்பரான நம்மளுக்கு ப்ரெட் அல்வா நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் பிரியாணி அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. தயிர் சட்னி தனியாக ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, இந்த இஃப்தாருக்கு ஸ்பெஷலான பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக இன்னும் நம்ம நோன்பு திறந்துக்கலாம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.